நண்பர்களே வணக்கம். இப்போ நான் நிற்கிறோம் லண்டனில் நிற்கிறோம். இங்கே வந்து லண்டன் தமிழ் மார்க்கெட் ஒன்று நடந்துருக்கு. இன்றைக்கு 5/4/2025 சனிக்கிழமை அந்த மார்க்கெட்டை தான் உள்ளுக்கு காட்ட போகிறேன். உள்ளுக்கு ஒரு 500க்கும் மேற்பட்ட கடைகள் எல்லாம் இருக்குது. அந்த கடையில் எல்லாம் சுற்றி காட்ட போகிறேன். மறக்காமல் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. வாங்க சுற்றி போய் பார்ப்போம். கடையில் எல்லாம் என்ன இருக்குது, என்ன ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குது. தேங்க்யூ. இது டிசைன் ஆர்ட்ன்ற ஒரு கம்பெனி. ஸ்ரீலங்காவில் தான் இந்த கம்பெனி இருக்கிறது. இது ஜாஃப்னா பேஸ் கம்பெனி. யூ கேன் உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். இது மெடல்ஸ், கஸ்டம் டிஷர்ட்ஸ், டிஸ்பிளேஸ் அண்ட் கஸ்டம்ஸ், trophies and everything you can get for cheap prices. And that's it. இதான் பேர் கம்பெனியோட பேர் இல்லை இதா I just like change the name. Normal purchase. Yeah. And for this 11th year London Tamil Market event, we have been holding this since 2005, except for the Corona period when we could not hold it. And this year especially we have got full number of stalls occupied, and we are expecting a lot of visitors for today and tomorrow. And please, all of the stall holders and visitors, please talk to all the exhibitors, get to know them, and see what they are doing and encourage the businesses. That's the whole purpose of our exhibition. And please, and there will be some performances in the stage, and enjoy them. We will continue till about 8 o'clock in the evening. And thank you all for all your efforts. Thank you. பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் வந்து 11வது வருஷம் வந்து இது நடத்துகிறோம். இட்ஸ் அன் அமேசிங் பிளேஸ். நிறைய பிஸ்னஸ்லாம் வந்திருக்காங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் கிடைக்கணும்னா யூ கேன் ஆல்வேஸ் கம் ஹியர். அண்ட் எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸுமே வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தெர் இஸ் ஒன் குட் திங் இஸ், இங்கே சில விஷயங்கள் வந்து எப்படின்னா, ஈவன் ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க பண்ண க்ளோதிங் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் அதெல்லாம் வந்து கூட இங்கே எடுத்துகிட்டு வந்து we are selling. It will be a kind of good opportunity for you to help the other people by buying this. அந்த மாதிரிலாம் கூட இங்கே வந்து ஸ்டால்ஸ் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். If at all you want to start up a new business, you can come and gain some kind of knowledge from the new startup companies already set up and establishing here in the UK and in London. So இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வாங்க, இது 11th இயர் நல்ல வரியமாக போயிட்டுருக்கு. ப்ளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் எவ்ரி ஒன் இயர். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. வேறு பேர் சொல்ல வேணும்னா வேறு லண்டன் கவுன்சிலர் இருக்கிற கவுன்சிலர் என்ன உங்களுக்கு என்ன பேர்? என்ன? ஆலன் ஜோசப் பண்ணி வேறு ஈழத்தமிழருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறவர். இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இவருக்கு ஓட் பண்ணுங்கள். வேறு ஈழத்தமிழருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். இவர் ஹெல்ப் பண்ணி கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா நான் வேறு கன்னடங்களில் கண்டிருக்கிறேன். கன்னடங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணி கேட்டால் ஹெல்ப் பண்ணுவார். மறக்காமல் இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓட் பண்ணுங்கள். இவர் இந்த மேயராக வேறு ஒன்று வேண்டாம். நான் விருப்பம். தேங்க்யூ. அண்டாவா. Alright. For something classic for a wedding or a modern twist for a festive event, Mitra Saris UK has something perfect for every taste. Explore their exquisite range and experience personalised service for your sari shopping needs. Visit their store and get 50% off for Kanchipuram saris. Mitra Sari பாரம்பரிய மற்றும் சமகால புடவைகளில் அதிர்ச்சியூட்டும் தொகுப்பை வழங்குகிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் பொருத்தும் வகையில்
கவனமாக தொகுக்கப்பட்டுள்ளது. தரம் மற்றும் பாணி ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் அவர்கள் வெவ்வேறு துணிகள், வடிவமைப்புகள் மற்றும் வண்ணங்களில் பல்வேறு வகையான புடவைகளை வழங்குகிறார்கள். நீங்கள் ஒரு திருமணத்துக்கு உன்னதமான ஒன்றை தேடுகிறீர்களா அல்லது ஒரு பண்டிகை நிகழ்வுக்காக நீங்கள் தேடுகிறீர்களா? உடனே நாடுகள் நேத்ரா சாரீஸ். On stall number 12, you'll find rhythm skin tunes, free organic facial treatment or head oil massage for those who spend at least £50 in today's event. For those who are interested only, first come, first served basis. ரிதம் ஸ்கில் நிகழ்வில் குறைந்தது 50 பவுண்டுகள் செலுத்துவர்களுக்கு இலவச கரிம முக சிகிச்சை அல்லது தலை எண்ணெய் மசாஜ். ஆர்வமுள்ளவர்கள் உடனே அங்கே போனால் உங்களுக்கு தலை மசாஜ் இங்கே செய்து கொடுப்பார்கள். ரிதம் ஸ்கில். On stall number 13, you're going to find Grandview Banqueting Hall. Grandview Banqueting Hall is an elegant venue offering a sophisticated setting for weddings, events and celebration. With a spacious layout and stunning decor, it provides a perfect backdrop for any occasion. Whether you're hosting a grand wedding, corporate event or intimate gathering, Grandview Banqueting Hall ensures exceptional service and a memorable experience for you and your guests. கிராண்ட்வியூ என்பது எங்களுக்கு திருமணங்களுக்கு, பாட்டியலுக்கு, நிகழ்வுகள் எல்லா கொண்டாட்டங்களுக்கும் நீங்கள் அவர்களை நாடினால் உங்களுக்கு அஸ்தியூட்டும் அலங்காரத்துடன் எந்தவித சந்தர்ப்பத்திலும் சரியான பின்னணியை வழங்குகிறது. நீங்கள் ஒரு பெரிய திருமணம் என்ன நிகழ்வாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை அணுகுங்கள். மண்டபம் உங்களுக்கு உங்கள் விருந்தினருக்கும் விதிவிலக்காக சேவைகளையும் மறக்க முடியாத அனுபவத்தையும் உறுதி செய்கின்றது. Stall number 14, Deep Watch. Visit this stall for professional CCTV fitting and providing services. They offer top quality security solutions to protect your home or business with expert installation and ongoing support. Ensure peace of mind with reliable state-of-the-art CCTV systems tailored to your needs. டீப் வாட்ச் தொழில்முறை சிசிடிவி பொருத்தத்தை மற்றும் வழங்குகிறார்கள். சேவைகளுக்கு அவர்களின் ஸ்டாலை பார்வையிடவும் நிறுவல் மற்றும் தொடர்ச்சியான ஆதரவுடன் உங்கள் வீடு அல்லது வணிகத்தை பாதுகாக்க அவர்கள் உயர்தர பாதுகாப்பு தீர்வுகளை வழங்குகிறார்கள். உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப நம்பகமான அதிநவீன சிசிடிவி அமைப்புகளுடன் மன அமைதியை உறுதிப்படுத்தவும். Stall number 15. The Selangor Indian Chamber of Commerce and Entrepreneurs is a non-governmental organization dedicated to supporting professional business and economic development in the Selangor region. The Chamber brings together businesses and professionals from the region, from the Indian community in Selangor and Kuala Lumpur. SICCE offers a platform for networking, collaboration and knowledge sharing, enabling members to explore business opportunities, engage with industry leaders and connect with peers across various sectors. Selangor Indian Chamber of Commerce, இவர்களை பொறுத்தவரைக்கும் We are one-stop shop for all your mortgages and protection needs. We provide mortgage and protection advice, access to competitive financial products and a wide range of providers, tailor-made customer service. Most importantly, peace of mind and hassle-free customer service. Call us today on 01536 357836 or visit us at www.riotfinancial.co.uk. Riot Financial, your trusted mortgage advisor.
இருக்காது இல்லாடி குழம்பு நாங்கள் வந்து அனைவருக்கும் தெரியாது. அப்போ இது செல்ஃப் ஹோல்டரும் இது அது நீங்கள் ஒரு ஆள் கிஃப்ட் போடுறேன்னு சொன்னால் கொஞ்சம் சாடியோட லெவல் 9 உடையால் உண்டு இல்லை போட்டால் இது விடுது தான். ஆனால் வேலை நாங்கள் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதை எடுத்து வைங்க, நான் இதில் வேணும்.
பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் நடாத்துகின்ற லண்டன் தமிழர் சந்தை 2025 11வது ஆண்டினை தொற்று நிற்கின்ற இந்த வேளையில் உங்கள் அனைவரையும் இந்த வேலைக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஒரு பக்கம் உங்களோட ஸ்டோர்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாருமே விசிட் பண்ணுறாங்க இருக்கிற வேலைகளை அவ்வப்போது சில நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. எனவே அந்த நேரத்தில் இதை கார் கொடுக்க முடியும், அதே போல உங்களால் முடிந்தால் வேலைக்கு வந்து அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் ஆரம்பித்த நேரத்திலே இந்த பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் எத்தனை ஆண்டுகள் பயணிக்கும், எப்படியான செயற்பாடுகளை கொண்டு போகும், எத்தனை தூரம் அதனுடைய இலக்கை நோக்கி இது பயணிக்கும் என்கின்ற ஒரு மாபெரும் சவால் இதை ஆரம்பித்தவர்கள் மத்தியில் இருந்தது. அதற்கு பிறகு உலகமே மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்தித்திருந்த கொரோனா காலம். இந்த கொரோனா காலத்தில் இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதே சிக்கல். ஆனால் ஆரம்பித்த முதல் 2-3 ஆண்டுகள் மிக பாதுகாப்பான நிகழ்வாக மக்கள் மத்தியிலே அமோகமான வரவேற்பை பெற்றிருந்த பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் தான் எடுத்துக்கொண்ட இலக்கு அல்லது தன்னுடைய பயணம் சரி என்பதை அந்த நிகழ்வுகளின் மூலமாக நிரூபித்து காட்டுகிறார். கொரோனா அதற்கு பிறகு மீண்டும் எழுச்சியோடு இப்போது 11வது ஆண்டை பெற்றிருக்கிறது. இது ஆரம்பத்திலிருந்து ஒரு சிறிய தமிழ் சமூகம் ஒரு குறிப்பிட்ட ஆரம்பித்து இன்று பிரித்தானியாவை தாண்டி தமிழகத்திலே கனடாவிலே ஆஸ்திரேலியாவிலே எல்லா பிராந்தியங்களிலும் இருக்கக்கூடிய உலக தமிழர்களை இந்த அதனுடைய அடுத்த கட்ட பணிகள் இன்றைய நிகழ்வுகளுக்காக வரவேற்பு பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தினுடைய முதலாளி தலைவர் தற்போதைய உறுப்பினர்களாக திரு கைவாசன் அவர்களை அன்போடு அவர் கொஞ்சம் மேபி ஸ்பெல்லிங்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு. நாங்கள் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். ஏறக்குறைய ஒரு 20 பேர் மலேசியாவில் வந்துட்டு நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு பார்க்கறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து உங்கள் சேம்பரோட இணைந்து பிரிட்டிஷ் தமிழ் சேம்பரோட இணைந்து மலேசியா வர்த்தகர்களுடன் சேர்ந்து எப்படி வர்த்தகம் செய்வது, எப்படி நம் தமிழர்கள் இடையே வந்து நம்மளுடைய வியாபார வாய்ப்புகளை பெருக்குவது, அப்புறம் அந்த வேலத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் பார்க்கறதுக்காக தான் இந்த 2 சேம்பரும் இணைந்து இந்த நிகழ்வுகளை செய்கிறோம். ஆகையால் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் கலந்து கொள்வதில் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது கட்டாயமாக நாங்கள் வருகிறோம். அதே போல் நீங்களும் முடிந்தால் மலேசியா வர வேண்டும் என்று அன்போடு கேட்கிறோம். நன்றி, வணக்கம். அப்படி இருக்கும்போது பிளாட்ஃபார்ம்ஸ் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு இடத்துல ஆஃபீஸ் போடணும், அந்த ஆஃபீஸை போட்டு அந்த ஆஃபீஸில் இருந்து ஃபிசிக்கலாக ஒருத்தரை சந்தித்து பார்த்து பிஸ்னஸ் செய்கிற காலங்களுக்கு நாங்கள் வாங்குகின்ற பாவிக்கின்ற பயன்படுத்துகின்ற தேவைப்படாத அத்தியாவசியம் அற்ற பொருட்கள் அத்தனையும் கூட இப்போது டிஜிட்டல் வாய்ப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வர்த்தக பயணங்கள் அடுத்தது என்ன, எங்க கொண்டு இன்வெஸ்ட் பண்ணினா சரியா இருக்கு, நான் போற பாதை சரியா இருக்கா, நான் போகிற பாதையில் எனக்கு என்ன இருக்கிறதோ அதை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த வருகை தந்திருக்கிறாரா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்களும் நாங்கள் சேர்ந்து தேடுகின்ற தரமாக எழுதுவோம். அதற்கு பிறகு மீண்டும் மேடையில் நாங்கள் சந்திக்கலாம்.
பிஜிஎம் கூட தான் இது வருவார். கோகுலன் கந்தசாமி என்னோட நினைவுகள் வாங்க கோகுலனா. வணக்கம் சதீஷ், வணக்கம் அன்பானவர்களே. 11 வருஷமா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பின்னால் போகுமாதிரி நம்மளோட இருக்கிறீங்க. ஏதாவது நிறைய கிடைச்சது. அதை இன்னும் நிறைய கேள்விகள் சொல்லியிருந்தேன். கேள்விகள் தொக்கி இருக்கும் என்று அந்த கேள்விகளுக்கான வழியை இந்த 11வது வருஷத்திலேயே பெறுவதில்லை. நிச்சயம் நிச்சயம் நிறைய மக்கள் வந்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் நன்றி. பிரித்தானியாவில் இருந்து மாத்திரமல்ல, ஏனைய புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் ஆசிய நாடுகளிலிருந்தும் லண்டன் தமிழ் மார்க்கெட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற உடனடியை கொண்டு வரவேற்றுக் கொள்கின்றோம். சரி, அடுத்து இடையே என்ன சிறப்பு? இவரை பற்றி சொல்வதாக இருந்தால், நாங்கள் ஒரு ஊடகத்துறை பணியாற்றுகின்ற வேளையில் இவரை செவ்வி கண்டிருந்தேன். அதற்கான சந்தர்ப்பம் எப்படி கிடைத்தது என்றால், இங்கு இடம்பெறுகின்ற மருத்துவ படிப்புக்கு தெரிவாகின்ற தேர்தலை அதிசிறப்பான ஒரு பெறுமதியை பெற்று மருத்துவ படிப்புக்கு அவர் தெரிவாக இருந்த வேலை. சரி, நிறைய பேர் தெரிவாகலாம், ஏன் இவரை செவ்வி காண வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதற்கு வரலாறு என்பது மிக முக்கியமானது. அந்த வரலாறுகளை பேசுவதற்கு நீங்கள் பொருத்தமானது. நிச்சயமாக ஒருவரை இங்கே அழைக்க வேண்டுமானால் இந்த மேடை அதற்கான சரியான தகுதியை கொண்டிருக்கும். பிரித்தானிய மண்ணிலே புலம்பெயர்ந்து வந்துவிட்டு அப்படியே வேலை செய்து வாழ்ந்து விட்டு போகவில்லை. மறுபழமாக கற்றலையும் பண்பாட்டையும் தமக்குள்ளே அதியுச்சமாக மதித்தபடி தமிழர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இங்கு வருகை தரவிருக்கின்ற மாணவி மிக முக்கியமானவர். தனது இளவயது காலத்தில் கல்வியை தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்ட இன்சிடென்ட் காரணமாக உண்மையிலே எல்லாருக்குமே பரிச்சயமாக வெளியில் தெரிந்து வருவதையும் தான். இங்கே ஒரு சிறுமி ஒருவர் கடையில் விளையாடி கொண்டிருந்த வேளையில் பிரித்தானியாவிலே பல ஆண்டுகள், அவருடைய 5 ஆண்டுகள் நினைக்கிறேன், 5 வயது நினைக்கிறேன். அப்போது பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு அசாதாரண சூழ்நிலைக்குள்ளே அவர் சிக்கிக்கொண்டார். அதற்கு பிறகு அவருடைய உடல்நிலை எங்களை போல வழக்கமாக அவரால் பயணிக்க முடியாமல் போனது. ஆனால் அவர் பயணித்தார். நிச்சயமாக மன வலிமையோடு உளவுறனோடு அவர் பயணிக்க தொடங்கினார். தான் எந்த கொள்கையில் நின்றாரோ அதை இறுக்கமாக பிடித்தபடி அந்த கொள்கை மூலம் இன்று உயர்ந்து நிற்கின்றார். அது மட்டுமல்ல, பொதுவாக எல்லோரும் சேவை செய்துவிட்டு போய்விடலாம். ஆனால் மனமு வந்து தொடர்ச்சியாக தனது இயலாமையை கருத்தில் கொள்ளாமல் அல்லது தனக்கு நேர்ந்த விடயத்தை ஒரு மைனஸாக எடுத்துக்கொள்ளாமல் அதே தனக்கு சாதகமாக மாற்றி இன்று புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே எழுச்சி மிகுந்த பெண்ணாக வளர்ந்து நிற்கின்ற ஒரு பெண்மணியை தான் இப்பொழுது நாங்கள் மேடைக்கு அழைக்கவிருக்கின்றோம். மருத்துவ படிப்பிலே தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் தனக்கு நடந்தது மற்றவர்களுக்கு நடந்திருந்தால் அவர்களும் தன்னை போல் எழுந்து வர வேண்டும். அவர்களுக்கு தன்னுடைய கனவு இருக்கிறது, பாதிக்கப்பட்டது முதுகுத்தண்டு மாத்திரம் தானே ஒழிய முதுகு கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரியம் அல்ல என்பதை தொடர்ச்சியாக நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற துஷாவை அன்போடு நாங்கள் இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். அண்மையிலே கடந்த மாதம் 29ஆம் தேதி ஒரு சேரிட்டி ஒன்றை அவர் ஆரம்பித்திருக்கின்றார். அதன் மூலமாக தொடர்ந்து பல்வேறுபட்டவர்களுக்கும் தன்னுடைய நடிகரே ஆனா கைதட்ட வேண்டிய இடங்கள் என்பது அடிக்கடி இருக்கும். துஷாவுக்கு நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டினால் கூட அது தவறல்ல என்று சொல்லி நினைக்கிறேன். ஏனென்றால் உண்மையிலே காரணங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே இப்போது தன்னை போல வருபவர்களுக்கு தான் முன்னுதாரணமாக வந்திருக்கக்கூடியவர் இனி துஷா. Hi everyone. First of all, thank you for being here today and for taking out the time at the London Hammer Market to listen to me speak. For those of you who don't know me, my name is Dusha and I founded Spinal Hope, a UK-based charity that supports individuals living with spinal cord injuries. Spinal Hope was created from a deeply personal space. Having lived with a spinal cord injury from a young age, I've experienced firsthand the physical, emotional and financial challenges that come with it. From adapting to a new way of life to navigating a world that often isn't built for accessibility, the journey can feel overwhelming and isolating. Spinal Hope was born from the gaps I noticed, the questions I've had, and the support I wished existed. As I got older, the physical part of my injury became just one part of the picture. The questions came flooding in. What will my future look like? How will I be independent? Will I ever have a career, a normal life? And the hardest part, not knowing when to time for answers.
That's why I started Spinal Hope. I didn't want others going through the same journey to feel lost and supported I often did. I wanted to build something that could offer real hope, honest answers, and most importantly, hope. So what do we do at Spinal Hope? We're built on 3 core pillars. 1, financial support. We understand how expensive life after a spinal cord injury can be. From essential medical equipment to home modifications, the costs add up quickly. Our goal is to provide financial assistance to help ease that burdens of having to focus on what really matters, healing and adjusting, not just surviving. Second, emotional support. Spinal cord injuries come with more than just physical challenges. The emotional toll, being isolated, misunderstood, or even invisible, can be even harder to carry. That's why Spinal Hope is working to create a safe and open space for people to share their feelings, seek mental health support, and know that they're not alone in what they're going through. Thirdly, mentoring and networking. This is something I wish I had during my own journey. We connect people living with spinal cord injuries not just to others who've walked in their shoes, but also to healthcare professionals and individuals who can help them access the resources they need. Whether that's guidance on medical care, navigating life post-injury, or just having someone to talk to who gets it. It's about building a strong network of support, both emotional and practical. Right now, Spinal Hope is still in its early stages. We haven't been able to officially provide support just yet, but we've already had so many reach out to us just sharing their stories, asking for help, and looking for community. That alone proves how much the space is needed and motivates us every single day to keep building and growing. Today at the London Tamil Market is more than just having a stall or handing out flyers. It's about connecting with all of you, our community. So whether you're here for the food, the music, the shopping, or all of the above, come and say hello to us, learn a bit more about what we do, and follow us on social media to know what we're doing, to stay updated on our journey as well. Whether you're someone who might benefit from our services or someone who just wants to support what we're doing, your presence, your interest, and encouragement mean everything to us. That brings me to the end of my speech in English. I'll now continue in Tamil. Hi, I'm Natusha, and நான் சாய்ட்டு வந்திருக்கேன் ஸ்பைனல் கோர்க்குங்க அண்ட் அதில் நான் வந்து 3 சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுவேன். ஃபைனான்ஷியல் சர்வீஸ், எமோஷனல் சர்வீஸ் அண்ட் மென்டரிங் ஆஃபர் பண்ணுவேன். அதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தேன்னா ஸோ ஃபைனான்ஷியலாக எங்களுக்கு வீட்டு வேலை செய்யணும், பேங்க் ஏதாவது இருக்கணும், அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்கு, அதே மாதிரி எமோஷனல் சப்போர்ட் இருக்கு. ஏன்னா ஈஸி இல்லை, எஸ்பெஷலி எங்கள் தமிழ் கம்யூனிட்டிகளுக்கு வந்து வீழ்ச்சியில் கஷ்டம். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு என் இன்ஜினியர் இருக்கும்போது நிறைய கேள்வி வரும். ஓ என்னோட ஃப்யூச்சர் இப்படி இருக்குது, எனக்கு ஒரு கரியர் இருக்குமா, இல்லாட்டி எனக்கு எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு. ஸோ அந்த கேள்வி வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒருத்தர் இல்லை, அதுக்கான ஸ்பேஸ் நாங்கள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தருவோம். அது ஒரு வீல்சேர் ஒரு ஸ்பைனல் கோர்ட் இன்ஜுரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு, அதே ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இருக்கிறதுக்கு உங்களுக்கான ஸ்பேஸ் நாங்கள் தருவோம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். And thank you to the London Tamil Market organisers as well for giving us this opportunity. Thank you. நன்றி நன்றி. துஷா கமலீஸ்வரன் அவர் ஸ்பைனல் ஹோப் என்கின்ற அந்த சேரிட்டி ஆரம்பித்திருக்கு, அதை பற்றி சொல்லியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கலாம் என்று நினைக்கிறேன். நன்றி துஷா. அடுத்தது
afternoon, everyone. So my name is Arun. So I'm pretty much here today. So for those that don't know, I'm a pharmacist, and I'm also the co-founder of the Clinical AI and Quantum Hackathon. And to this presentation, I'll be discussing about the opportunity for all